நெம்மரா வெடிக்கு நேற்று நைட்டு வீட்டில் கிளம்பி போயிருந்தாங்கங்க. நானும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தேன், எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகல, ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னபோது நம்பலை. பட் ஆனால் கூட்டத்தை பார்த்தா தான் தெரியுது, சும்மா பெருக்க விடுறாங்க நம்ம கேரளா பாய்ஸ். எல்லாருக்கும் லவ் யூ காய்ஸ். பட்டாசு ஒவ்வொன்றும் அப்படியே தரமான சம்பவமாக இருந்துச்சுங்க. வெடி ஒவ்வொன்றும் அடிப்படை. யாரெல்லாம் வெடிக்கு போயிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெடியை பார்த்தீங்களா? அப்பா கூட்டத்தை பாருங்கள், அங்கே இருக்கிற செல்ஃபோன்ஸை பாருங்கள், எத்தனை பேர் வீடியோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நைட்டு அவங்க ஒரு 12 மணிக்கு கிளம்புனாங்க, காலையில் 9 மணிக்கு தாங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. விடிய விடிய ஒவ்வொரு வெடியும் தரமாக இருந்ததெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, வாழ்க்கைடா மச்சான் உனக்கு தாண்டா வாழ்க்கைங்கிற மாதிரி எனக்கு சிறப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க வீட்டில் போய். வெடி சவுண்டு கேட்குதா அவங்க எல்லாருக்கும்? விடிய விடிய வெடி ஒவ்வொன்றும் அடி போய் வெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தெரியுதா எங்கெல்லாம் ஏறி நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு? எல்லா கையிலையும் செல்ஃபோன் தாங்க. அங்கே பாருங்களேன், ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்ஃபோன் தான். எல்லா கையும் மேலே தூக்கி தான் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள் நீங்களே. இந்த கூட்டத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். பட் ஆனால் ஒன் டைமாவது இந்த நெம்மரா வீடியோ போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்குறோம், வைப் பண்ணுறோம். அப்பா திருச்செந்தூர் கடலில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்கிறாங்க. அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா யானை பாருங்கள், ஒவ்வொரு யானையும் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக சாமியோடு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. விசேஷம்னா இதுதாங்க விசேஷம். சாமி ஊர்வலம் வந்திருக்கு. ஸோ எல்லா யானையும் சாமிக்கு வந்துட்டு ரதமாக வந்து நிற்கிறாங்க கொடை பிடிச்சிட்டு. ரொம்ப சூப்பரில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கிறீங்க. நல்ல மழை பெய்யும், நாடு நல்லா செழிப்பாக இருக்கணும். அடுத்து நம்ம ஜெண்டை மேலே எலிஃபண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆனால் எலிஃபண்ட் கிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் பயம் எனக்கு. எங்கே இந்த பட்டாசு சத்தத்தில் எங்கேயாவது பிளிரிடுமோன்னு. நெக்ஸ்ட் டைம் நெம்மரா போகலாம். ஓகே, எல்லோரும் வாங்க. இந்த நெம்மரா வெடியை பார்க்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாம் வருவாங்க தெரியுங்களா? ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க நிறையா பேர். இது ஃபுல்லாக நைட் வைப்பு, அடுத்து பகல் வைப்பு வந்துடுச்சு. மார்னிங் வெடிஞ்சிருச்சு. வெடிஞ்சும் எல்லோரும் போகாமல் நின்று அந்த வெடியை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெம்மரா வெடிக்கு போயிட்டு கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம். ஓகே, ஓகே, டாடா, பாய், டேக் கேர்.